ராமஜெயம். ராமரை போல வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சொற்பொழிவை நிகழ்த்த விரும்புகிறேன். தமிழ் மக்களே, கோசலையின் மாளிகைக்கு ராமன் செல்கிறான். தன் மகன் முடிசூடும் கோலத்தோடு தன்னை காண வருவான் என்று மகிழ்ச்சி அடைந்தாலும் அதில் ஒன்றுமில்லாமல் விதி முன்னே செல்ல, தர்மம் பின்னாலே செல்ல, ராமன் தனியாக அங்கே வந்தான் என்று நம்முடைய கம்பன் சொல்கிறார். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் கொடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல, தருமம் பின்னிறங்கி ஏக மழை குன்றமனையான் மௌலி கவித்தனன் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னாள் முன்னொரு தமியன் சென்றார். கோசலையிடம் ராமன் அரசன் கட்டளையை கூற அவள் கொண்ட துயரம். தெய்வங்களே, உலகில் தர்மம் ஒன்று உண்டே என்பார்களே, அது எனக்கு மட்டும் இல்லையா? என் உயிர் நைந்து ஒழிய இந்த நிலையை அடைவித்தது எதுவும் என்று இளங்கன்றை பிரிந்தபோது கறவை மாடு வருந்தோதை போல கோசலை துயருற்றார். அறமெனக்கு இலையோ எனும் ஆவினைந்து இறைவிடுத்தது என் தெய்வதங்கால் எனும் பிற உரைப்பது என் கன்று பிரிந்துழி கறவை ஒப்ப கரைந்து கலங்கினார். தாய்க்கன்று அழுகிறது. தெய்வமே, அறம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது எனக்கே இல்லையா? ராமனை தவிர தனக்கு வேறோர் உயிரில்லை என்று எண்ணி இருந்தான் அரசன். அவன் வனத்திற்கு போவான் என்பதை தெரிந்து கைகையை நோக்கி, அடி பாவி, உன்னை முன்னால் மனமகிழ்ச்சியோடு கண்டேன். நெடுநாட்களாக உன்னுடன் கூடி உன் வாய் விஷத்தை உண்டேன். அதனால் நீ என் உயிரை அடியோடு ஒன்றுவிட்டாய். நான் உன்னை மனைவியாக கொள்ளவில்லை, என் உயிருக்கு ஒரு யமனாகவே கொண்டேன் என்று சொல்லுகிறான் அரசன். கம்பன் சொல்றார், கண்டேன் நெஞ்சம் கனிவாய் கனிவாய் விடம் நான் நெடுநாள் உண்டே, அதனால் நீ என் உயிரை முதலோடு உண்டாய். பண்டே எரிமோன் உன்னை பாவி தேவியாக கொண்டே நல்லேன், வேறோர் கூற்றம் தேடிக்கொண்டே. தசரதன் எவ்வளவு சொல்லியும் மனம் சற்றும் இல்லை. கைகேயை பற்றி அங்கு வந்த வசிட்ட முனிவரிடம், முனிவரே, இனி இவள் என் மனைவி இல்லை, இனி முனிசூட இருக்கும் பரதன் என் மகனும் இல்லை, எனக்கு செய்யும் சடங்குகள் எல்லாம் அவனுக்கு உரிமையும் இல்லை என்று சொன்னான். இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாலை நோக்கி சொன்னேன் என்றே, இவள் என் தாரமல்லல் துறந்தே மன்னே ஆவான் வரும் பரதன் தனையும் மகன் என்று உன்னேன் முனிவா, அவனும் ஆகான் உரிமைக்கு என்றார். தசரதன் கைகையை நிந்திக்கிறான். கொடிய காட்டிலே என் மகனை போக செய்தாய், அதனால் என் உயிரை இரண்டாக பிளந்தாய். இனி உன் தாலி கயிறே உன் மகனுக்கு கையில் கட்டும் காப்பு கயிறாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். விழிக்கும் கண்வேறு இல்லா வெம்கான் என் கான் மூலையை சுழிக்கும் வினையால் ஏக சூழ்வாய் என்னை போழ்வாய் பழிக்கு நானாய் மானா பாவி இனி என்பல உன் கழுத்தில் நான் உன் மகற்கு காப்பின் நானாம் என்றான் காப்பின் நானாம் என்றான். ராமன் பிரிவை அறிந்த நகரமே துயரன். ராமன் வனம் புகுவான் என்ற வார்த்தை நகரெங்கும் பரவியது. ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த கிளிகளும் மைனா குருவிகளும் அழுதன, பூனைகளும் அழுதன, அறிவு தெரியாத குழந்தைகளும் அழுதன என்றால் பெரியவர்களை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? கம்பன் அழுகிறார். கிள்ளை போடு பூவை அழுத கீழர் மாடத்து
உள்ளுரையும் பூசை அழுத ஒரு அறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வலம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தா மகனை பிரிந்த தசரதனைப் போலவே அந்த நகரில் இருந்த பசுக்களும் கன்றுகளும் யானை குதிரைகளும் பறவைகளும் எல்லாம் அழுதன. சோலைகளும் அவற்றில் மலர்ந்த மலர்களும் அழுதன. வாடி நின்றன. தண்ணீரும் அழுவதை போல் தெளிவின்றி காணப்பட்டது. இயற்கையையும் அழுததாக சொல்லுகிறான் கம்பன் தன் தமிழாலே. ஆவும் அழுத அதன் கன்று அழுத அன்றளர்ந்த பூவும் அழுத பூனல் புல் அழுத கல் ஒழுகும் காவும் அழுத களிறு அழுத கால்வய போர் மாவும் அழுத அம்மன்னவனை மானவே தன் தமையனை காடு போகச் செய்தனரே என்னும் சீற்றத்தால் ரக்குவன் போர்க்கோலம் கொண்டு நான் பூமி தேவியின் பாரம் குறையை எடுத்தாரை எல்லாம் கொல்லவும் அவர் உடம்பை வான் அளவும்படி குவிக்கவும் இன்றைக்கே என் தலைவனாகிய ராமனுக்கு முடிசூட்டவும் நின்றேன். என் போரிலே தம்மை காப்பவர் காத்து கொள்வார்களாக என்று லக்குவன் நின்னான். கம்பன் சொல்றாரு, பூவிப்பாவை பாரம் கேட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்தவராக்கையை அண்டம் முற்ற புவிப்பானும் இன்றே என் கோவினை கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றே இது காக்குனர் காமின் என்றான். தம்பியே, ஒரு ஆற்றிலே தண்ணீர் இல்லாவிட்டால் அது ஆற்றின் குற்றமல்ல. அதுபோல நான் காடு போக வேண்டி இருந்தது இந்த நகர் செய்த குற்றம் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த கைகேயின் மதியின் குற்றமும் அன்று. பரதன் குற்றமும் கிடையாது. நமது விதி செய்த குற்றமே ஆகும். ஆதலால் நீ யாரோடும் கோபிக்கின்றாய் என்று ராமன் சமாதானப்படுத்தினான். இதுதான் அவனுடைய அற்புதமான பொருள். நதியின் பிழை என்று நறும்புணலில் மெய் அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை பூரந்தால் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என் கொள்வே கொண்டது என்றான். இதைத்தான் கண்ணதாசன் சொல்லுகிறான். மாமா, வற்றாத நதியெல்லாம் காய்ந்து போனால் யாருடைய குற்றம்? அது நதியின் குற்றமா என்று சொல்லி தங்கப்பதக்கம் என்ற படத்திலே வருகிற பாடலுக்கு எழுதினார். இங்கிருந்து எல்லாம் காப்பி அடிச்சு கம்பன் கிட்ட இருந்து கொடுத்தான். லக்குவன் வெகுண்டு பதில் சொல்லுகிறான். காற்றினால் கொல்லன் உலையில் விட்ட தீ கொதிக்குமாறு போல என் மதம் கொதிக்கின்றது. அந்த கொதிப்பை எவ்வாறு ஆற்றுவது? நமக்கு துன்பம் செய்தவளாகிய கைகேயினை மதிக்கும் ஒரு மதியாகி தேவர்களுக்கும் மீறிய வலியுடையதாகி அந்த விதிக்கும் ஒரு விதியாகும் என அம்பு. ஆதலாலே என் வில்லின் திறத்தை நீ பார்க்க வேண்டும் என்று லக்குவன் ராமனுக்கு சொல்கிறான். உதிக்கும் உலையுள் உறுதி என ஊதை பொங்க கொதிக்கும் மனம் எங்க நாம் ஆற்றுவேன் கோல் இழைத்தால் மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வலிதா விதிக்கும் விதியாகும் என்பில் தொழில் காண்டி என்றான். ஊதை காற்று உதிக்கும் போது கோல் துன்பம் கைகேயின் எண்ணத்தை விதி மாற்றி அது அவள் மதிக்கும் மதியானது உன்னை முடிசூடாமல் செய்தது விதி. இப்போது நான் அதற்கு எதிராக முடிசூட்டுவேன் என்று லக்குவன் கூறுவது விதிக்கும் விதியா? கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் கலிபேர்வான் புக்கிடினும் எனக்கு அண்ணாவை மான் அயோத்தியான் புக்கது ஒக்கும் ஏனையான் அழகிற்கும் ஈட்டார் ஊன் புக்கு உயிர் புக்கு உணர்வுக்கு உளையற்க என்றார். சுமித்திரை லக்குவனுக்கு கான் செல்ல விடை கொடுத்து சொன்ன அறிவுரை. லக்குவனே, அந்த காடு உனக்கு வசிப்பதற்கு ஒத்துக்கொள்ளாதது அன்று.
ஆகவே அந்த வனத்தை இந்த அயோத்தி போலவும், ராமனை உன் தந்தை போலவும், சீதையை எங்கள் மூவரையும் போலவும் பாவித்து ராமனோடு போய்வா. இனி இவ்விடத்திலே நின்றாலும் குற்றம் என்று ஒரு அம்மா சொல்றார் ஒரு பையனை பார்த்து. ஆகாதது அன்றால் உனக்கு அவனம் இவையோதி, மா காதல் ராமன் நம் மன்னவன் வையம் ஏந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை. அம்மா தானே சீதைன்னு சொல்லிட்டான். என்றே ஏகாயினி யுவையின் நிற்றலும் ஏதம் என்றான். இனி நீங்க நின்னா கூட குற்றம், அதனால நிக்காத உடனே புறப்படும். எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான கவிதை நம்முடைய கம்பன் அழகாக சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் சுமித்திரை தன் மகனுக்கு பின்னும் சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லுகிறார். மகனே, நீ ராமன் பின் செல்ல வேண்டும். உன்னை நீ அவன் தம்பி என்று கருதாமல் அவனுக்கு வேலையாளகத்தான் கருதி கொள்ள வேண்டும். அவன் இட்ட வேலைகளை செய். அவன் நகருக்கு திரும்பி வருவானே ஆனால் நீயும் வா. அப்படி இல்லை என்றால் அவனுக்கு முன்பே நீ இறந்து விடு என்பதே இந்த அறிவுரை. பின்னும் பகர்வால் மகனே இவன் பின் செல், தம்பி என்னும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி மண்ணு நகர்கே இவன் வந்திடில் வா. அதன்றே முன்னம் முடி என்ற நல்வார் விழி சோர நின்ற தன்னை படத்திற்கு வர வேண்டாம் என்ற ராமனுக்கு லக்குவன் சொல்லுகிறான். ராமபிரானே, ஒரு குளத்திலே தண்ணீர் இருக்குமானால் அங்கே மீனும் நீலோத்பலமும் இருக்க வேண்டும். பூமி இருக்குமானால் அதிலிருந்து உண்டாகும் பொருள்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அதுபோல நானும் சீதையும் உயிர் வாழ்ந்திருப்பது யாரால் என்று நினைக்கிறீர்கள் என்று தன்னை வனத்திற்கு வர வேண்டாம் என்ற ராமனிடம் லக்குவன் சொன்னார். நீர் உலையனின் உல மீனும் நீளமும், பார் உலையனின் உலையாவும் பார்வரின் நாருலதனு உலாய் நானும் சீதையும் ஆருளரெனில் உலே மருளுவாய் என்றார். ராமனது துறவு கோலத்தை கண்ட வசிட்டர் சொல்றார், வருந்தார். அரசயோகம் குறித்த அந்த மங்கள நாளிலே தாழ் நிலைமையுடையதாகிய மர உரியை ராமன் உடுத்தினான். அந்த 4 முகத்தையுடைய பிரம்மாவே பாதுகாக்க நினைத்தாலும் ஒருவருக்கு ஒற்ற ஊழ்வினையை ஒழிக்க முடியுமா? வசிட்டர் வருந்தினார். வாழ்வினை நூதலிய மங்களத்து தாழ்வினை அதுவர சீரை சாத்தினான். சூழ்வினை தான் முகத்து ஒருவன் சூழினும் ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்கற்பாலதே. துயரடைந்த அயோத்தியின் நிலையை சொல்றார். ராமன் மனம் புகுவான் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த நகரம் சோர்வடைந்தது. அதனால் சமையல் அறைகள் புகை இழந்தன. நெடிய மாடங்கள் அகில் புகையை இழந்தன. கிளிகள் வாட்டிலில் ஊற்றிய பாலை குடிக்காமல் இருந்தன. தாய்மார்கள் தம்மில் குழந்தைகளை இட்டு ஆட்டுவதை தொட்டிலும் குழந்தைங்க தொட்டில் கூட அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இது அழகா சொல்றார் கம்பன். அட்டிலும் இழந்தன புகை அகில் புகை நெட்டிலும் இழந்தன. நிறைந்த பால் கிளி வட்டிலும் இழந்தன. மகளிர் வான்மணி தொட்டிலும் இழந்தன. மகவும் சோரவே என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம். நாளைக்கு மீண்டும் தொடர்வோம் என்று சொல்லி, வாழ்க ராமன் புகழ, ராமனை போல வாழ வேண்டும் இந்த மக்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.